2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு சிறிய நகரத்தில் ஆகாஷ் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். தொழில்நுட்பத்தில் நம்பிக்கை வைத்தவன். பேய், ஆவி எல்லாம் பழைய கால கதைகள் என்று அடிக்கடி சொல்வான். ஒரு இரவு அவனது நண்பர்கள் சவால் வைத்தார்கள். நகரத்துக்கு வெளியே இருக்கிற அந்த பழைய அரசு மருத்துவமனைக்குள் போய் 1 மணி நேரம் இருக்கணும் என்று. ஆகாஷ் சிரித்துக்கொண்டே ஒத்துக்கொண்டான். இரவு 12 மணி. மருத்துவமனை முழுக்க அமைதி. உடைந்த ஜன்னல்கள், சுவர்களில் இரத்தம் போல தெரியும் கரைகள். அவன் மொபைல் லைட்டை ஆன் செய்து உள்ளே சென்றான். அப்போது திடீரென, "நீ இங்க வரக்கூடாதே" என்ற பெண் குரல் கேட்டது. ஆகாஷ் திகைத்தான். அவனுக்கு முன்னால் பழைய நர்ஸ் உடையில் ஒரு ஆவி நின்றது. "இந்த இடத்தில் நோயாளிகளை கவனிக்காமல் பணத்துக்காக விட்டுட்டாங்க. நாங்க எல்லாரும் இங்கேயே உயிரிழந்தோம்" என்று சொல்லி அவளது முகம் மாறியது. அந்த ஆவி அவனை கொல்லவில்லை. மாறாக அவன் கண்களில் அந்த மருத்துவமனையில் நடந்த அநீதிகளை காட்டியது. அழுகையுடன் ஆவி மறைந்தது. அடுத்த நாள் ஆகாஷ் மாறிப்போனான். அந்த மருத்துவமனையின் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான். நியாயம் கிடைத்தது.